மலர் சமையல் ரூம்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மதி வராங்க. வந்த உடனே 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு தான் சுரேஷோட அம்மா கிட்ட கரெக்ட்டா பேசியிருக்கீங்க" அப்படின்னு மதி சொல்றாங்க. "அப்படியா? நான் நல்லா பேசியிருக்கேனா?" அப்படின்னு மலர் கேட்குறாங்க. "ஆமா. அவங்க எதுக்கு நீ வாக்கிங் போன? வீட்ல எல்லா வேலையும் போட்டுட்டுன்னு பயங்கரமா உங்கள திட்டினாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அத்தை, நான் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்ய முடியும். நான் படுத்துட்டா இந்த வீட்ல யாரத்த வேலை செய்ய முடியும்? அப்படின்னு நீங்க ஒரு குண்ட தூக்கி போட்ட உடனே தான் அவங்க வாயே மூடுனாங்க. அப்போ அப்பப்போ என்ன அவங்க கேள்வி கேட்டாலும் நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லணும். அப்படின்னு மதி சொல்றாங்க. பரவால்ல, நான் கூட கரெக்ட்டா தான் பேசுறேன். இனிமே இப்படி தான் பேசணும் இவங்க கிட்ட அப்படின்னு மலர் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மதி பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அப்படியே ரொம்ப பார்க்குறாங்க ஃபோன் எடுத்து. பார்த்தா அவங்க தம்பி ஃபோன் பண்ணியிருக்கான். அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதே மாரி மலர் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியும் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. "ஐயோ! அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? இப்ப நம்ம போய் அம்மாவ பார்க்கணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பாக்கியராஜ் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவரும் "நான் வரேன். ஆமா, உங்க அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து கண்டிப்பா எங்க அம்மாவ பார்க்க என்ன அனுப்ப மாட்டாங்க" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரி, ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து போணும்னு ஒரு பொய் சொல்லிட்டு போலாம்" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. அவருக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க அப்பா, "ஐயோ! எனக்கு முடியல உடம்பு. அந்த ஹெல்த் ரிப்போர்ட் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ள பாக்கியராஜ் வராரு. வந்த உடனே, "ஒண்ணும் இல்லப்பா. காட்டுப்பா, காட்டுப்பா" அப்படின்னு அவங்க அப்பா வாங்கி பார்க்குறாரு ரிப்போர்ட்ட. "ஐய்யய்யோ! என்ன இது பிபி, இந்த சுகர் எல்லாம் அதிகமாயிருக்கு" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "அப்பா, ஏதோ 0.5 தான்ப்பா அதிகமாயிருக்கு. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "என்னப்பா இப்படி பேசிட்ட? என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு அதிகமாயிடுச்சுல்ல? அப்படிலாம் ஆகக்கூடாது. அப்பா ரொம்ப முக்கியம்ல" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாரு. "சரி பாக்கியராஜி, நம்ம இப்பயே உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுதான் நல்லது" அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. "அப்பா, ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்சம் தான்ப்பா அதிகமாயிருக்கு. நம்ம நாளைக்கு போலாம்" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "ஏன்? எதுக்காக? இன்னைக்கு போயே ஆகணும். அதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயி நான் செத்து போயிட்டா, ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு அப்படியே பதட்டமா பேசுறாரு. அப்ப சுரேஷும் வராரு. வந்த உடனே, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவா சுரேஷு, இங்க என்ன நடக்குது தெரியுமா? இங்க பாரு, அப்பாவுக்கு பிபி, சுகரு எல்லாம் அதிகமாயிடுச்சு" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "ஐயய்யோ! அவ்வளோலாம் இல்லங்க. 0.5 தான் சுரேஷு" அப்படின்னு மலர் சொல்றாங்க. 0.5 தானப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. "என்ன சுரேஷு, நீயும் இப்படி பேசுற? உனக்கு அப்பா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? அவர உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போணும், புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ அப்பா, நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன்ப்பா. இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ்ல ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு நான் மலர கூட்டிட்டு போணும். ஒண்ணா வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு பாக்கியராஜ். "என்ன பாக்கியராஜ், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆஃபீஸ்க்கு இப்ப நீ மலரோட சேர்ந்து போகணுமா? அதுதான் முக்கியமா? உன்னோட அப்பா உனக்கு முக்கியம் இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! அம்மா, நான் அதுக்காக சொல்லல. ஃபங்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போய் தாம்மா ஆகணும். அந்த மாரிலாம் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "சரிப்பா, போ போ. உனக்கு உன் ஃபங்ஷன் தானே முக்கியம். நீ போ. நான் இவர பார்த்துக்கிறேன்" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "அம்மா, ஏம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷ் வந்து சொல்றாரு, "இங்க பாருங்கம்மா, நான் உங்கள கூட்டிட்டு போறேன். அண்ணனுக்கு ஏதோ ஃபங்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. அவரு போகட்டும் அண்ணிய கூட்டிட்டு. அண்ணி, நீங்க போங்க 2 பேரும். நான் வந்து அப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "என்ன சுரேஷ் இப்படி பேசுற? உனக்கு நெறைய வேலை இருக்கும். நீ எப்படிப்பா கூட்டிட்டு போவ?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா, பரவால்லம்மா, நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டு ரூம்குள்ள போறாரு. "நீ போ மலரு, போ போ. உங்களுக்கு ஃபங்ஷன் தான் ரொம்ப முக்கியம்" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. அங்கருந்து மலரு, பாக்கியராஜ் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. "என்ன உங்க அம்மாக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. "அம்மாக்கு ஏதோ கீழ குனிஞ்சு எடுத்தாங்களாம். முதுகு வலிச்சு தான் ஒண்ணும் இல்லன்னு விட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப வலி வந்துட்டுருக்கு. அவங்களால ரொம்ப வலிக்குதாம். அதனால டாக்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. இது எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. தம்பி தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அதுக்கு அப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கேட்டேன்" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரிப்பா, போலாம்" அப்படின்னு போயிட்டு அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே மலர் ஹக் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "என்னம்மா, உடம்புக்கு என்னம்மா? ஏம்மா நீ இப்படி இருக்க? எது நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் தான் உன் பொண்ணு இருக்கேன்ல. வந்து உன்ன பார்த்துக்க மாட்டேனா? வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். என்ன கூப்பிடலாம்லம்மா? நான் வந்து உன் கூட இருந்திருப்பேன்ல. என்னம்மா பேசிட்டு இருக்க? என் கூட வந்து நீ இருப்பியா?
அந்த வீட்ல எல்லா வேலையும் நீ தான் செஞ்சுட்ருக்க. உன்ன எப்படி இங்க அனுப்புவாங்க? அவங்களுக்கு நீ இங்க வந்தாலே புடிக்காது." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "நீ சொல்றது என்னவோ உண்மைதாம்மா. இருந்தாலும் நானும் பாக்கியராஜும் பொய் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா மாப்பிள? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அத்த. ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா?" பரவால்ல. ஏதோ மருந்தெல்லாம் குடுத்துருக்காங்க." அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டுருக்காங்க. "சரி இரும்மா, உனக்கு நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இரும்மா நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு மலர் போயிட்டு காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. "அத்தை, இங்க பாருங்க உடம்ப நல்லா பார்த்துக்கங்க. வேணா மலர கூட வச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. "ஐய்யய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்பிள. ஏன்னா வந்து மலர் இங்க இருந்தா அங்க தேவையில்லாத பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன பார்த்தால்ல போதும் அது வரைக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, இப்போ உடம்பு ஓகே தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. பரவால்ல, பரவால்ல. அ அடுத்தது நீ ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லுமா. நான் உன் கூட வரேன்." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "சரி மலரு." அதுக்குள்ள அவங்க தம்பியும் வராரு. வந்த உடனே, "அம்மாக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா. மருந்தெல்லாம் குடுத்துருக்காங்க." "டேய், ஏன்டா இவ்ளோ லேட்டா சொல்ற? அம்மா தான் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. மறைச்சிருவாங்க. நீயும் அதே மாதிரி இருக்கடா." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "அதுக்காக இல்ல. அம்மா தான் உன்ன தொல்ல பண்ணக்கூடாது. உன்கிட்ட சொல்லிட்டா அப்புறம் நீ யோசிச்சுட்டே இருப்ப. மனசு ஃபுல்லா கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு அம்மா சொன்னாங்கக்கா. அதனால தான் நான் உனக்கு லேட்டா ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு அப்படிலாம் பண்ணாத சரியா? எனக்கு இப்ப மட்டும் என்ன கஷ்டம் இல்லையா? அம்மா நல்லா இருக்கணும் அவ்வளோதான்." அப்படின்னு மலர் பேசிட்டு இருக்காங்க. அங்க 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. லட்சுமி, அந்த ராகவன் 2 பேருமே. மதி அப்படியே ரூம்ல இருக்காங்க. சுரேஷ் அப்படியே போயிட்டு ரெடி ஆகுறாரு. "ஆமா, நீ கூட அப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்ல. வீட்ல சும்மா தானே இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் வீட்ல சும்மா இருந்தா உங்க அப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போணுமா?" அப்படின்னு மதி கேட்குறாங்க. "இதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அப்பா உனக்கு மாமனார் தானே. அவருக்கு முடியலன்னா கூட்டிட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல." அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "இங்க பாருங்க, உங்க அம்மாக்கும், அப்பாவும் எனக்கு செட்டே ஆகாது. அவங்க கூடலாம் என்னால போகவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அமைதியா இருக்காங்க. "சரி நானே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது யோசிக்கிறாரு. இவள வர கோவத்துக்கு அப்படியே தவடையிலே ஒரு அற விடலாம் போல இருக்கு. இவ ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாளோ தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, எனக்கும் வேலை இருக்கு. அம்மா, அப்பா கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சும்மாவே வீட்ல உட்காந்துட்டு இருக்கா. வேலையும் கிடையாது. அப்படின்னு சுரேஷ் ஒரு மாரி மனசுலயே நினைச்சுட்டு அங்கேருந்து வராரு. சுரேஷு போலாம் சுரேஷு." அப்படின்னு அவங்க அப்பாவும் சுரேஷ் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோனயே அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. "இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாதே. 0.5ன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அப்பா கொஞ்சம் பயப்படுறாரு. அதனால தான் நான் உடனே கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "இங்க பாருங்க, நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இது 0.5ன்றது அந்த அளவுக்கு பெரிசா இல்ல. இதுக்கெல்லாம் மாத்திரை, டேப்லெட் எல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்ல. நீங்க அதையே போட்டுக்கங்க." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "அப்படியா டாக்டர்? ஒண்ணும் ஆகாதுல்ல?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. "ஐய்யய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க நல்லா தான் இருப்பீங்க." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "அதுக்காக இல்ல டாக்டரு. ம் வயசான காலத்துல ஏதாவது ஆச்சுன்னா யார் பார்த்துப்பா? ஏதோ நம்ப கை கால வச்சு நம்ம நடந்து போற வரைக்கும் தான். அதனால தான் எனக்கு பயமா இருந்துச்சு. நான் உடனேயே வந்தேன்." "சரிங்க. நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. வயசானா கொஞ்சம் பயம் வருது. நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கீங்க. சரியா?" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "ஓகே டாக்டர். தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. "நான் தான் சொன்னேன் இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு. நீங்க தான் ரொம்ப பயந்துட்டீங்க." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "இல்ல சுரேஷு, எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துடணும். சின்ன விஷயம்னு விட்டுட்டா அப்புறம் பெருசா ஆயிடும். அதனால தான்." அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. "சரிப்பா, வாங்க வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சுரேஷ் அவங்க அப்பாவ கூட்டிட்டு போறாரு.